பிளாக் ஹோல் கொலிஷன் அப்படின்றது நம்மளுடைய யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு. ஆனா இதோடைய வெளிப்பாடு ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு எக்ஸ்ப்ளோஷனா இருக்கும். யூனிவர்ஸ்ல இணையக்கூடிய ஒவ்வொரு கருந்தலையும் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 6 மில்லியன் சூரியன்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் சூரியன்களுக்கு நிகரான இடம் இருக்கு. அப்போ இதோடைய வெளிப்பாடு எவ்வளவு அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 2 கருந்துளைகளை மோத வைக்க போகிறோம். இந்த கருந்துளை மோதலின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, இது எப்போ ஒன்றாகும் அப்படிங்கிற மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐ எம் லோகபாலகார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் zenith of science. ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராகுங்க. இந்த வீடியோ மூலியமா நம்ம கிட்டத்தட்ட 69 மில்லியன் ஒளியாண்டுகள்ல கிட்டத்தட்ட 70 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் நம்ம பயணம் பண்ணோம் தயாராகிட்டோம். நீங்கள் இந்த பயணத்தின் போது இந்த கேலக்ஸி பற்றின பல வரலாறுகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, நம்ம NGC 7727 அப்படின்ற ஒரு கேலக்ஸியை பார்த்து தான் நம்ம போக போகிறோம். இது ஒரு கேலக்ஸியில் 2 கேலக்ஸி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கேலக்ஸியை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 70 மில்லியன் ஒளியாண்டுகள் ஆக்வரிஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன், அதாவது கும்ப விண்மீன் தொகுப்பை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும். ஒளியோட வேகத்துக்கு நம்ம போனால் தான் அங்கே 69 மில்லியன் ஆண்டுகளில் அங்கே போய் சேர முடியும். ஸோ இது ஒரு கற்பனையான பதிவு தானே. அப்போ நம்ம ஒரு செகண்ட்லேயே அங்கே நம்ம போயிட்டோம். ஓகே, இதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான வரலாறாக பார்க்கலாம். 1785 நவம்பர் 27 ஜெர்மனியை சேர்ந்த ஒரு முக்கியமான வானியலாளர், பிரிட்டிஷ் வானியலாளர் வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்ற ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விண்மீன் தான் இந்த NGC 7727. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனால் சிலருக்கு 2 அல்லது 3 பேர் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன மாதிரி. ஸோ என்ன மாதிரியே இந்த ஒரு கேலக்ஸிக்குமே 2 பேர்கள் இருக்குது. ஒன்று R222, இன்னொன்று பார்த்தோம்னா LEDA 72060. இது ரெண்டுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ நம்ம ஈஸியாக NGC 7727 அப்படின்ற அந்த பேரையே நம்ம மைண்டில் வச்சுக்கிடுவோம். கிட்டத்தட்ட இந்த கேலக்ஸியோடைய அளவு நம்ம மில்கிவே கேலக்ஸியோட பெருசாகவும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட சின்னதாகவும் இருக்குது. தட் மீன்ஸ் இதோடைய விட்டம் 1,15,000 ஒளியாண்டுகள். ஸோ இது ஒரு மீடியம் லெவலில், அதாவது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நம்ம மில்கிவே கேலக்ஸியோட கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய கேலக்ஸி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதில் 2 கேலக்ஸிகள் இருக்குது அப்படின்றத பார்த்துறோம். 2 கேலக்ஸிலையுமே ஒவ்வொரு கருந்துளைகள் தனித்தனியாக இருக்குது. இந்த செப்பரேட்டடான இந்த ஒவ்வொரு கருந்துளையுமே கிட்டத்தட்ட நம்ம சூரியனோட பல மில்லியன் மடங்கு அதிகமான நிறை கொண்ட ஒரு வினோத ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம சூரியனை நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சின்ன இமேஜினேஷன் தானே. ஸோ சூரியன் நீங்கள் ஒரு கையில் வச்சுட்டு இந்த பிளாக் ஹோலை மறு கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2மே பிடிக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு பிளாக் ஹோலையுமே தனித்தனியாக இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரைமரி பிளாக் ஹோல், நம்ம ப்ரைமரி பிளாக் ஹோல் அப்படின்றது பெருசுன்றதை விட நம்ம சின்ன பிளாக் ஹோலை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மால் பிளாக் ஹோலை நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வச்சோம்னா நம்ம சூரியன் ரொம்பவே சின்னதாக தெரியும். நீங்கள் ஒருவேளை அந்த மிகப்பெரிய அந்த சின்ன ஸ்மால் பிளாக் ஹோலுக்கு ஈக்குவலான நிறைய நீங்கள் கொண்டு வரணும்னா நம்ம சூரியனை 6 மில்லியன் சூரியன்களாக ஒன்றாக்கி, கிட்டத்தட்ட நம்ம சூரியன் மாதிரியே 6 மில்லியன் சூரியன்களாக ஒன்றாக்கி ஒரு தராசு தட்டில் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த வெயிட் அப்படின்றது பேலன்ஸ் ஆகும். ஸோ நம்ம சின்ன பிளாக் ஹோல் சொல்கிறோம், ஆனால் அந்த சின்ன பிளாக் ஹோல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெயிட் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, பக்கத்தில் இன்னொரு கேலக்ஸி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இது மிகப்பெரிய கேலக்ஸி. இதை நம்ம செகண்டரி பிளாக் ஹோலாக எடுத்துக்கிடுவோம். இந்த செகண்டரி பிளாக் ஹோல் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம சூரியனை கிட்டத்தட்ட 150 மில்லியன் சூரியனாக்கி வச்சோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். 150 சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த வெயிட் இந்த ஒரு பிளாக் ஹோல் மட்டுமே வச்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல், மாற்று கருத்தே இல்லை. பிளாக் ஹோல் கண்டிப்பாக கொலைட் ஆக போகுது. இது நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். 2 பிளாக் ஹோல்கள் இணையுதுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பிளாக் ஹோல் உண்டாகும். அந்த ஒரு பிளாக் ஹோலுடைய அளவு, அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. பட் இந்த பிளாக் ஹோல் கண்டிப்பாக நீள்வட்ட விண்மீனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த கேலக்ஸி நீள்வட்ட விண்மீனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் இதில் மிக குறைந்த விண்மீன் தூசிகளும் ரொம்ப அதிகமான நட்சத்திர உருவாக்கம் இல்லாத ஒரு இடமாகவும் கண்டிப்பாக இருக்கும்.
ரெண்டு பிளாக் ஹோலுமே ரொம்ப மாஸ் அதிகமாக இருக்குன்றனால கண்டிப்பாக இதோடைய மோதலும் அதோடைய வெளிப்பாடும் நம்ம எதிர்பார்க்காத அளவில் தான் இருக்கும். ஸோ ESO வானியலாளர்கள், அதாவது யூரோப்பியன் சவுதர்ன் அப்சர்வேட்டரியை சேர்ந்த பல வானியல் அறிஞர்கள் இதை பற்றின ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க. இந்த அழகான 2 கேலக்சியுமே மோதினதுக்கப்புறம் அழகற்ற சமச்சீரற்ற வடிவத்தை கண்டிப்பாக இது வெளியேற்றும். ஸோ இந்த இர்ரெகுலரான அவுட்புட் கண்டிப்பாக நமக்கு அடுத்து கேலக்ஸி எப்படி உருவாகும், ஒரு புது கேலக்ஸி வந்து 2 கேலக்ஸி ஒன்றானதுக்கப்புறம் அதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். பொதுவாக 2 வெவ்வேறு விண்மீன்களில் இருக்கக்கூடிய கருந்துளைகள் இணையிறதனுடைய அவுட்புட் பார்த்தோம்னா அந்த கேலக்சியில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இந்த சின்ன கேலக்சி, இன்னொன்று வந்து பெரிய கேலக்சி. சின்ன கேலக்சியில் ஒரு விதமான எலமெண்ட் இருக்கும், இதுவே பெரிய கேலக்சியில் வேறு விதமான எலமெண்ட் இருக்கும். இந்த ரியாக்ஷன் அப்படின்றது ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய கேலக்சியை, ஒரு ஹெல்தியான கேலக்சி உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் மீன்ஸ் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக அந்த 2 கேலக்சியுமே ஒரு கேலக்சியாக மாறினதுக்கப்புறம் சீக்கிரமாக அழியிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அது அந்த இம்பேக்டை பொறுத்து வேறுபடும். உதாரணத்துக்கு ஒரு கேலக்சியில் ரொம்ப பவரான ரொம்ப ஹெல்தியான எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கேலக்சிலையுமே அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் அது ரியாக்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய புது புது நட்சத்திரங்கள் ரொம்ப ஹெல்தியாகவோ ரொம்ப சீக்கிரமாகவோ அது வளருது. அப்போது நல்ல ஹெல்தி கேலக்சி தான். பட் ஒருவேளை 2 கேலக்சிலையுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிலமெண்ட் அது எதிரெதிரான வினைகளை அங்கே கிரியேட் பண்ணும்போது நட்சத்திர உருவாக்கம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நார்மலாக ஒரு கேலக்சியில் நட்சத்திரம் எவ்வளோ உருவாகுதோ அதை விட ரொம்ப சொற்ப அளவில் உருவாகும். ஆனால் அது ரொம்ப 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 நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு கேலக்சியாக இருக்காது. ஸோ சீக்கிரமாக அந்த கேலக்சி அழிஞ்சிடும். பட் இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த கேலக்சி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு ஹெல்த்தியான கேலக்சியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கால அவகாசம் இருக்கும். இந்த 10 நிமிடங்களோ அல்லது 20 நிமிடங்களுக்கோ உங்கள் கொடுக்கப்பட்ட நீளத்தை நீங்கள் கண்டிப்பாக கடந்தாகணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த கேலக்சியுமே கொலைட் ஆகிறதுக்கு நம்ம டைம் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இப்போ இருந்து 250 மில்லியன் வருடங்களில் இது கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப நீண்ட வருடம் இல்லையா? பட் இந்த 250 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே கண்டிப்பாக 2 விண்மீன்களும் ஒன்று சேர்ந்துடும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. ஓகே, கொலைடாகுதுன்னு சொல்கிறோம். அந்த 2 கேலக்சி, அந்த 2 பிளாக் ஹோலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ இருக்கும்னு. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் செவத்தை பார்க்குறீங்க. செவத்தில் லைனாக எறும்பு போகுது. அந்த எறும்பு போகிறத நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் தூரமாக இருக்கிறனால ரொம்ப பக்கமாக நெருக்கமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் அந்த எறும்பு போகிற பாதையை ரொம்ப பக்கமாக உத்து அப்ரோச் பண்ணிங்கன்னா 2 எறும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம நினச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதோடைய இமேஜஸ் அண்ட் இதோடைய வீடியோஸ் வந்து நமக்கு கிடச்சிது. ஆனால் இந்த 2 பிளாக் ஹோலுமே ரொம்ப 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 ரொம்பவே பக்கமாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கினாலுமே 2 பிளாக் ஹோலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 1600 ஒளி ஆண்டுகள், ரொம்பவே அதிகம். பட் 2 பிளாக் ஹோலுமே ரொம்பவே ஸ்பீடாக ஒன்றுக்கு ஒன்று மோதுறதுக்கு தயாராக இருக்குது. இது அந்த கொலைடிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட்டோம். இதே மாதிரி தான் நம்மளுடைய பிளாக் ஹோல், இங்கே நம்ம கேலக்ஸி இருக்கு இல்லையா, மில்கிவே கேலக்ஸி, இதுவுமே நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரம்மாண்ட கேலக்சியுமான ஆண்ட்ரோமேடா கேலக்சியுமே கொலைடாக போகுது. இது ஒரு இணைவு தான். பட் அப்போ நம்ம இருப்போமா அப்படின்றது கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குறி. மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது யூனிவர்ஸுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாக் ஹோல்ஸ் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சூரியனோட ஒவ்வொரு பிளாக் ஹோலையும் கம்பேர் பண்ணி நம்ம பிளாக் ஹோலுடைய பிரம்மாண்டத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் ஐகார்டில் லிங்க் ஒன்று ஷோ ஆகும். அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கம்பேரிசன் வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீடைரக்ட் ஆவீங்க. அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வரணும்னா நீங்கள் மறக்காமல் ஜெனித் ஆஃப் சயின்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்களில் நம்மளுடைய சேனல் நேமை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேஜஸ் அப்பீர் ஆகும். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக எங்கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பதிவில் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபாலகார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.